புதிய தாவேக அரசு மேல ஒரு ஒரு சாஃப்ட் கார்னர் மீன்ஸ் ஒரு 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 பாசிட்டிவான நிலையை கன்டினியூ பண்றீங்க. எந்த இடத்துலையும் முரண்பட மாட்டீங்க. தலைவர் வைகோ ஆகட்டும் நீங்களாகட்டும் முரண்பாடுங்கிறது தெரியல. நல்ல விஷயங்களை ஆதரிக்கலாம், பட் முரண்படுற விஷயங்கள்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? விவசாய கடன் தள்ளுபடியில இருந்து அவங்க ஜோசியர் நியமனம் இப்படி பல்வேறு விஷயங்களும் விமர்சிக்கப்பட்டது பொது தளத்துல. அதுல எல்லாம் நீங்க அதுல என்ன நிலைப்பாடு? நீங்க சொன்ன விவசாய கடன் பொறுத்த வரைக்கும் நீங்க தேர்தல் அறிக்கையில அவங்க தாவைக்கா என்ன சொல்லியிருந்தாங்களோ, அவர் இன்றைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதை நிறைவேற்ற வேண்டும் தான் என்னுடைய கருத்து. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, கடுமையான நிதி நெருக்கடி இருக்கு. இந்த சூழ்நிலையில ஒரு பார்ட் பை பார்ட் அவங்க கொண்டு வரலாங்க அப்படிங்கறத என்னுடையது. அது என்னன்னா அதுதான் நான் சொன்னேன், அந்த பிரஸ் மீட்லயே அதை சொன்னேன் நான். வெள்ளை அறிக்கை நிதிநிலையை பத்தி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க போறாங்க. அப்போ அவருக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு, இந்த சூழ்நிலையில தேர்தல் அறிக்கைகளை எதெல்லாம் நிறைவேற்ற முடியும், சிலதெல்லாம் பொறுத்த வரைக்கும் காலப்போக்கில் நிறைவேற்றுவாங்களா இல்ல சிலதெல்லாம் சாத்தியப்படாதாங்கிறது இன்றைய தமிழக அரசாங்கம் அதுக்குண்டான ஒரு அந்த வெள்ளை அறிக்கை கொடுக்கும்போது அந்த சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அதுக்கப்புறம் நீங்க உங்களை போன்ற பத்திரிகையாளர் இருக்கட்டும், எங்களை போன்ற அரசியல் இயக்கங்களை சார்ந்தவங்களும் அது கேள்விகள் கேட்கலாம். ஆனா ஒரே தேர்தல் அறிக்கையை அவங்க சொன்னபடி ஆட்சிக்கு வந்த உடனே அதை எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியுமாங்கிறது கண்டிப்பா முடியாது. இன்றைக்கு இருக்கிற நிதி நிலைமை சூழ்நிலை பண்ண முடியாது. அதே வேளையில குறிப்பா விவசாயிகள் சார்ந்த இது பொறுத்த வரைக்கும் நான் 100% அவங்க என்ன கோரிக்கை என்ன தேர்தல் அறிக்கையில் என்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்களோ அதை காலப்போக்கில் அதை கண்டிப்பா நிறைவேற்ற வேண்டும்ங்கிறத என்னுடைய கருத்தா இருக்கு. இதான் அப்படிதான் சொல்ல முடியும். நம்ம சார் இப்போ நிதி நிலைமையே இப்போ ஆப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தெரியாது, முன்னாடியே தெரியும். இவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு அரசனுடைய நிதி நிலைமை என்னங்கிறது தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தேர்தல் அறிக்கையே கொடுத்தாங்க. அப்படி சொன்னதுல முழுமையா நிறைவேற்றணுமே, அதை நடைமுறைப்படுத்துறீங்க ஒரு அறிக்கையை அப்படின்னா அந்த நடைமுறைப்படுத்துறதுல ஏன் இந்த குளறுபடி, ஏன் இந்த சிக்கல்ங்கிறது தான் கேட்கறாங்க. நீங்க கடந்த அதிமுக ஆட்சியா இருக்கட்டும் இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியா இருக்கட்டும் அரசாங்கமா இருக்கட்டும் தேர்தல் வாக்குறுதிகள் அவங்களும் கொடுத்திருந்தாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த உடன் அந்த முதல் 2 மாதங்களோ இல்ல 6 மாதங்களோ கொடுத்த வாக்குறுதி அனைத்தையும் நிறைவேற்றினாங்களோ கிடையாது. நம்முடைய மகளிர் உரிமை தொகை டாக்டர் கலைஞர் அவர்கள் பேர்ல இருக்கிற மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் அதே கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு அப்புறம் தான் கொடுத்தாங்க. அது அப்பயுமே என்னன்னா நிதி நிலைமை பிரச்சனை தான். நல்லா இருந்ததுதான் அன்னைக்கு அன்றைய அரசு நம்முடைய முதலமைச்சரான திரௌபதி ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு கொடுத்திருப்பாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. அப்போ இதே தான் அப்ப சொல்றேன் நான், வாக்குறுதியில் பற்றி கண்டிப்பா நிறைவேற்றணும். அது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை பொறுத்து அவங்க காலப்போக்கில் நிறைவேற்றுங்கிறது. ஆனா உடனடியாக நிறைவேற்ற முடியுமாங்கிறது முடியாது. நீங்க சொல்றது தேர்தல் அறிக்கை தெரிஞ்சுட்டு தானே சொன்னாங்க அவங்க. அன்றைய நிதி நிலைமை தெரிஞ்சதுல ஏன் அப்படி சொல்லணும்ங்கிறது. நீங்க ஒரு வாக்குறுதி கொடுக்கும்போது அப்ப நீங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்க தேர்தல் நீங்க வெற்றி பெற்ற உடனே நீங்க அதை நிறைவேற்றுவீங்களா, முதல் கையெழுத்தாங்கிறத நீங்க பத்திரிகையாளர் நீங்க கேட்கணும் இல்ல மக்கள் அதை கேட்கலாம். ஆனா என்ன நிறைவேற்றாம ஒன்னு சொல்லிட்டு முழுமையா நிறைவேற்றாம போறதா நான் தவறா பாக்குறேன். காலப்போக்கில் நிறைவேற்றினா வரவேற்கத்தக்கதான் சொல்ல முடியல. நிறைவேற்றினா கூட பரவாயில்ல, இது திட்டமிட்ட மோசடிங்கிறாங்க. இது விவசாய கடன் தள்ளுபடி நடைமுறையிலே மார்ச் டு மார்ச்சுக்குள்ளதான் ரெனியூ பண்ணுவாங்க, அப்பதான் புதிய கடன் வாங்குவாங்க. மே டு பிப்ரவரி அறிவிச்சதே அதுவே யாருக்குமே எந்த பலனுமே இருக்காது, விவசாயிகளுக்கு எந்த பலனுமே இருக்காத ஒரு அறிவிப்பை ஏன் நடைமுறைப்படுத்துறீங்க? நடைமுறைக்கு இன்னைக்கு இருக்கிற நிதி நிலைமையில கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு. இந்த சூழ்நிலையில எந்த அரசாங்கத்தினாலையும் இது நிறைவேற்ற முடியாது. தேர்தல் வாக்குறுதி சொல்லி இருந்தாலுமே தேர்தல் வாக்குறுதி தவிர்த்திருக்கலாம். இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வாக்குறுதி கொடுக்கல, இவங்க தாவேக்கா கொடுத்திருந்தாங்க. கண்டிப்பாக அது பொறுத்த வரைக்கும் வாக்குறுதிகள் கொடுக்கும் போது எந்த அரசியல் இயக்கமும் யோசித்து சொல்ல வேண்டும்ங்கிறத என்னுடைய கருத்து. அது நீங்க ஒன்னு சொல்லிட்டு அது செய்யாம இருக்கிறத தவறு தான் சொல்லுவேன் நான். ஆனா எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, விவசாய மக்கள் பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே இன்னைக்கு நாட்டில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க விவசாயிகள் தான். அப்போ அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தா கண்டிப்பா அதை நிறைவேற்றக்கூடிய அனைத்து முயற்சிகளும் புதிய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும்ங்கிறது என்னுடைய கருத்து. பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, துரதிருஷ்டவசமாக திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தில் நாங்க போட்டியிட்டோம், அதனால தாவேக்கா அரசுக்கு ஆதரவு அளிக்க முடியாத சூழல்ல இருக்கும் அப்படின்னு. இதை எப்படி புரிஞ்சுக்கல? நான் அப்படி சொல்றேன். நான் துரதிருஷ்டவசம் என்னன்னு சொல்றது, ஒவ்வொரு இயக்கமும் அவர்களுடைய சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும்ங்கிறதா ஒரு எல்லா இயக்க தோழர்கள் நான் மதிமுக கிடையாது, எல்லா இயக்க தோழர்கள் அது எல்லாம் அவங்களுடைய விருப்பம் தான். இது ஒரு அடிப்படை உரிமை. இன்னொரு இயக்கத்தினுடைய சின்னத்தில் நிக்கிறது அது சரி வராது. அது ஒரு ஜனநாயகமான ஒரு செயல்பாடும் கிடையாது. அதை ஒட்டி தான் நான் துரதிருஷ்டவசம் சொன்னேன். நான் அதுல நான் மாற்று கருத்து கிடையாது. நாங்க அங்க வெற்றி பெற்று எங்க சின்னத்தில் வெற்றி பெற்றிருந்தா உடனே இப்போ விசிகே மாதிரியோ கம்யூனிஸ்ட் மாதிரியோ நாங்க போயிருப்பாங்க. அது நம்ம எப்படி யூகத்தை வச்சு சொல்ல முடியும்? நாங்க இன்னைக்கு திமுக கூட்டணியில் தொடர்றோம். நாங்க அதே நேரத்தில் இந்த அரசாங்கம் பொறுத்த வரைக்கும்
அவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். இன்னைக்கு தனிப்பெரும்பான்மை இன்னைக்கு கிடையாது. அப்படி இருக்க பட்சத்தில் இன்னைக்கு அந்த சூழ்நிலைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. நல்லபடியாக செயல்படட்டும். அவங்க செயல்பாடுகள் வச்சு நம்ம சொல்ல முடியும். எங்களுடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். வருகின்ற 27ஆம் தேதி பொதுக்குழு கூடும் பொழுது இயக்க நிர்வாகிகள் முடிவெடுப்பார்கள். அந்த காம்ப்ரமைஸ் ஏன் சார் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏன்னா தனி இயக்கம் சொந்த சின்னத்தில் நிக்கிறது தான் சரி, அது இன்னொரு கட்சியினுடைய சின்னத்தில் நிக்கிறது சரி இல்லை அப்படிங்கும்போது அந்த முடிவை எடுக்க வேண்டிய நிலை ஏன் வந்து அதை கண்டினியூ பண்ணுவீங்களா? என்னை பொறுத்தவரை துரை வைகோவாக நான் அதுல உறுதியா இருக்கிறேன். நான் நின்னா எங்க கட்சியில சின்னம் தனியா எங்களுடைய அடையாளம் அந்த சின்னத்தில் நான் நிக்க முடியும். நான் ஆனா ஒரு கட்சி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அந்த சட்டமன்ற அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட கட்சி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ நானா துரை வைகோவாக இந்த சட்டமன்றத்தில் நின்றுருந்தேன்னா கண்டிப்பா அது அந்த நிலைப்பாடு அதே நிலைப்பாடு நான் எடுத்திருப்பேன். நான் இல்லைன்னா தேர்தல் நான் நிக்க மாட்டேன், வேற யாராவது சகோதரர் நிக்க வைங்க நான் சொல்லியிருப்பேன். நான் இது இயக்கத்தை அவங்க மதிமுக இயக்க தலைமை முடிவெடுத்தது. அதுக்கு அந்த இருக்கிற போட்டியிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை உடன்பட்டு அவங்க செயல்பட்டாங்க. அவங்க தலைமைக்கு ஒரு கட்டுப்பாட்டு கூட அவங்க செயல்பட்டு இருக்கலாம். அது என்னை பொறுத்தவரை தனி மனிதனாக ஒரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனாக என்னை கேட்டானா என்னைக்குமே என்னுடைய சொந்த சின்னத்தில் நான் நிற்பேன். நான் அதுல மாற்று கருத்து கிடையாது. சார், நீங்க துரை வைகோ அவர்கள் தனி மனிதரோ வெறும் தொண்டர் மட்டும் இல்ல, அவங்க கட்சியினுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பொறுப்புகள் இருந்தா பரவாயில்ல சார். இல்ல முதன்மை செயலாளர் பொறுப்புல இருக்கீங்க. அப்ப உங்களுடைய கருத்துங்கிறது கட்சியினுடைய நான் சொல்லிடுறேன். முதல்ல தொண்டன் தான். நான் தொண்டனுடைய மனநிலை பிரதிபலிப்பு அந்த துரை வைகோ. அதுல என்னைக்கு அதுல மாற்றம் கிடையாது. அதான் சொல்லல, நான் அது முடிவு நான் மாத்திரம் எடுக்க முடியாது இல்லையா, கட்சி தலைமை முடிவு எடுக்கணும். நான் அதுலதான் சொல்றேன். நான் துரை வைகோவாக எனக்கு என்னுடைய கட்சி சின்னத்தில் தான் போட்டி போடுவேன். நான் தலைமை ஒரு முடிவு எடுக்குது, ஒரு சில காரணங்களுக்காண்டி முடிவு எடுக்கிறாங்க. அந்த போட்டியிடுற சட்டமன்ற வேட்பாளர்கள் அது கட்டுப்பட்டு முடிவு பண்றாங்க. அப்ப நான் போய் அதுல போய் நான் மாற்றுறதுன்னு சொல்ல, நான் ஒருவனா போய் அதை சொல்ல முடியாது. அது கட்சி இதுக்கு மீறின செயலா இருக்கும். பை எலெக்ஷன்ஸ்ல வாய்ப்பு இருக்கா? 4 தொகுதிகள் as of now திருச்சி கிழக்கோட சேர்த்து 5 தொகுதிகள் பை எலெக்ஷனுக்கு என்ன, அதுல எதுவும் நீங்க கண்டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்ல அது இல்லையா, நாங்க திருச்சி கிழக்கு நாங்க போட்டி போடல. அது எப்படி நாங்க இது பண்ண முடியும்? அதுல அந்த பொதுக்குழு வரும்போது நம்ம அதுக்குண்டான முழுமையான விவரங்கள் நாங்க சொல்ல முடியும். நாங்க பை எலெக்ஷன் வரும்போது நீங்க கூட்டணி ஸ்டாண்ட் எதுவும் மாத்திக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? பொதுக்குழு நாங்க முடிவு எடுக்கிறதா, நிர்வாகிகள் முடிவு எடுக்கிறதா. நான் போய் நாங்க நீடிக்கிறோம் இல்ல நாங்க போக மாட்டோம் அப்படின்னு நான் சொல்ல முடியும். நான் கட்சியோட முடிவை நான் பிரதிபலிக்க முடியும். நான் சரி, தேங்க்யூ சார்.